ரியலோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சி அதை வக்ரகதி அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி எப்ப வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை தோராயமாக காலையில் 9:36 மணிக்கு சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அவர் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பார். அது பாருங்க அப்ராக்சிமேட்லி 137 நாட்கள் 4.5 மாதம் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அதி அற்புதமான நற்பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு ஆப்வியஸ்லி ஒரு நார்மலான பலன்களையும் தரப்போறாரு. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், சனி பகவான் எனக்கு பாத சனியா இருக்கார். 2ஆம் பாவம் மீனம் எனக்கு பாத சனியா இருக்காரு. அப்ப 7 நாட்டு சனியினோட கடைசி பகுதியில் இருக்கும் முக்காவாசி கிணறு தாண்டிட்டும் இன்னும் கால்வாசி கிணறு தான் தாண்ட போறீங்க. அப்ப சனி பகவான் உங்களை நிறைய வருத்தெடுக்க போறதுல எனக்கு குரு ஃபேவரா இருக்காரு. அப்ப சனி பகவான் லைட்டா தான் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்க போறாரு. அதுக்கும் மேல அவரோட பார்வை சுக தாயார் ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது முழுசும் பழையபடி வரல, கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். அதே மாதிரி அம்மானோட சப்போர்ட் முழுசும் வரல, ஓரளவுக்கு அம்மா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது உண்மைதானங்க? ஆமா உண்மைதாங்க. 8ஆம் பாவத்துல பாத சனியா இருந்து அவரோட பார்வை இருக்கு. அப்போ சமுதாயத்துல உங்களுக்கு இந்த 5 வருஷத்துல ஏற்பட்ட அசிங்கம், அவமானம், தலைக்குனிவு, உடல் சார்ந்த உபாதைகள், சில பல கண்டங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள் இதெல்லாம் முழுசும் இன்னும் நார்மல்சி வரல. முழுசும் நார்மல்சி வரதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய இடையூறுகள், பெரிய பெரிய நோய்கள் வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு குரோனிக் கிட்னி டிசீஸ், சிறுநீரக செயலிழப்பு மாதிரி நோய்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா என்ன வைத்தியம் பண்ணியும் நல்ல ரிசல்ட் வரலைங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை உடம்புல அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்லாத மாதிரி இருக்கும். ஆனால் முழுசும் நார்மல்சி வராதுன்னு நீங்கள் சொன்னீங்க. அது உண்மைதானம்மா? ஆமாம்மா, அதுவும் உண்மைதான். அதுக்கும் மேலே சனி பாத சனியாக இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னும் போது நீங்கள் 100 ரூபாய்க்கு உழைக்கிறீங்க அப்படின்னா 100 ரூபாய் வந்துடுறதுமோ 90 ரூபாய் வரும். அப்போ 100 ரூபாய் வேணும்னா 180 ரூபாய்க்கு உழைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதுவும் உண்மைதானம்மா? ஆமாம்மா, அதுவும் உண்மைதாம்மா. இப்ப இந்த பாத சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா. இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது இப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கும்பம் உங்களுக்கு பாத சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால சனி பகவான் என்டையர்லி உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவாரு அப்படின்னு சொல்றாங்கம்மா. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் கெட்டது செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, எதுவுமே செய்ய மாட்டார் அவரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதுமா உண்மை அப்படின்னா, இது பாருங்க 3மே உண்மை கிடையாது. சனி இப்போ பாத சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால என்டையர்லி நல்லது செய்ய மாட்டாரு. பட் பியாண்ட் தட் அவரோட கெடு பலன்கள் அப்படின்றது சாலிடா குறைஞ்சிடும். இது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வச்சுட்டு இருக்கீங்க. அதாவது 2 மூட்டை நீங்கள் லக்கேஜ் தூக்கின்னு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 மூட்டையில் ஒரு மூட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூழாங்கல்ல தூக்கிட்டு போகிறீங்க. ஒரு மூட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பஞ்சு தூக்கிட்டு போகிறீங்க. இந்த 2 மூட்டையும் தூக்கிட்டு போகிறீங்க. கூழாங்கல்ல செம்ம வெயிட் இருக்கும், பஞ்சு வெயிட்டே இருக்காது இல்லைங்களா? 2த்தையும் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த 2.5 வருஷம் இது 2த்தையும் தூக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இப்போ இந்த 4.5 மாதம் அந்த கூழாங்கல் மூட்டையை மட்டும் ஒருத்தவங்க உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. வெறும் பஞ்சு மூட்டையை மட்டும் தூக்கிட்டு போகிறீங்க. அந்த கதை தான். அப்போ இந்த 4.5 மாதம் சனியினோட லோடு சாலிடாக குறைஞ்சிடும். அப்ப சனி பெருசா கெட்ட செய்ய மாட்டார், அது உண்மை. ஆனா மாறி நல்லது செய்வார், அது உண்மை கிடையாது. புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப இது பாத சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நிவர்த்தி ஆக போகுது சொல்லிட்டேன். அதுக்கும் மேல சனி பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 1 and 12, அதாவது சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 12ஆம் பாவம் ஆயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால ஏதாவது பிளஸ் இருக்கு. அது என்ன பிளஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சுயஸ்தானத்தை பார்க்கலாம். சனி பகவான் லார்ட் ஆஃப் 1 வக்ரகதி அடைஞ்சிருக்கான். அப்ப கும்பம் நான் என்னை சார்ந்து என்னோட அவுட்லுக்கை சார்ந்து எனக்கு நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பல கனவு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நான் பாருங்க ரொம்ப பிளசண்டா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் என் ஃப்ரெண்டு பார்த்தேன், அவள் நல்லா சாப்பிடுவாள், நல்ல உள்ளே அவளை மெயின்டைன் பண்ணுவாள், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாள், நல்ல ஜிம் போவாள். அவளை மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு சில ஆசை. நான் பாருங்க நல்ல பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டேன். இது ஒரு சில ஆசை, என்னை சார்ந்த ஆசை. நான் எனக்கு பாருங்க ஒரே கலரில் வேற வேற விதமாக அட்ராக்டிவாக லேட்டஸ்ட் ட்ரெண்டியான சாரீஸ்லாம் வாங்கி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது ஒரு விதமான ஆசை. அதாவது கும்பத்தினோட ஆசை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் ரிஷபத்தினோட ஆசை சொல்கிறேன் இல்லைங்க. சுயஸ்தானத்தை பேஸ் பண்ணி நம்ம ஆசை. எனக்கு ரிஷபம், நான் என்ன சார்ந்து என்ன ஆசை வருதோ அதை தானே சொல்ல முடியும். என் மைண்டு தானே அங்கே வேலை செய்யும். அந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு உங்களை சார்ந்து ஏதாவது ஆசை இருக்குது அப்படின்னா பொதுவாக கும்பம்
எதுலேயும் ஒரு வேலை செய்கிறாங்க, அதில் பெருசாக சாதிக்கிறாங்க அப்படின்னா திருப்பி இன்னொரு வேலை செஞ்சு அதுலேயும் சாதிக்கணும்னு நினைப்பாங்க, திருப்பி இன்னொரு வேலை செஞ்சு அதுலேயும் சாதிக்கணும்னு நினைப்பாங்க. இது சாதிச்சிட்டோம், இது போதும் லைஃப்பில் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் சாதிக்கணும். இன்னும் வேணும்னா மற்றவங்கள்ட்ட பிடுங்கி வேணும் இல்லை, இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும், இன்னும் கொஞ்சம் வந்து சூப்பர் டூப்பர் பேர் எடுக்கணும், இன்னும் சாதிக்கணும். இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் கும்பத்துக்கு உண்டு. இந்த மாதிரி அவங்க சுயம் சார்ந்து அவங்களோட ஒரு பேஸா அவங்களோட மனம் சார்ந்து அவங்கள பற்றி என்ன ஆசை இருக்கோ, 100 ஆசை இருக்குன்னா அதில் ஒரு சிலது ஃபுல்ஃபில் ஆகுங்க, ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். 100 ஆசை இருக்குன்னா அது 1 2 நிறைவேறும், 100 நிறைவேறாது. புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கும்பத்துக்கு வந்து பாருங்க, இவன் லார்ட் ஆஃப் 12, அதாவது அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம், அதுக்கும் வந்து அதிபன். அப்ப எனக்கு நல்லா தூங்கணும்னு ஆசைப்படுவேன், நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு இது வேணும்னு ஆசைப்படுறேன், வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறேன், ஒரு நல்ல கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இப்போ ஒரு பைக் தான் வச்சிருக்கேன், ஒரு நல்ல காரு, அந்த நல்ல கார்லேயே எனக்கு சாதாரண கார் வேண்டாம், ரொம்ப காஸ்ட்லியான கார் வேணும்னு ஆசைப்படுறேன். இப்படி பல ஆசைகள் எனக்கு 12ஆம் பாவம் குறிச்சி இருக்கு அப்படின்னா லார்ட் ஆஃப் 12 வந்தான். பொதுவாக சனி பகவான் வக்ரகதி அடையும் போது அவன் எந்த பாவத்துக்கு அதிபனோ அந்த பாவத்துக்கான பல ஆசைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டத்துக்கான அந்த வீட்டுக்கான பல ஆசைகள் நமக்கு இருக்கு அப்படின்னா அதுல சில ஆசைகளை இவன் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணுவான் அப்படின்றது அர்த்தம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக இப்போ கும்பம் இன் ஜென்ரல் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்குறீங்க, இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. சுபமா அசுபமா? சுபம். நம்மளுக்கு பாரமா இல்லை நம்மளை ஃப்ரீ ஆக்கிக்கிறதுக்கான ஒரு சான்ஸா? நம்மளை ஃப்ரீ ஆக்கிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ், நம்மளுக்கு பாரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆன் தி ஹோல் ப்ளஸ்ஸா மைனஸா? சூப்பர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் இது எவ்வளோ நாள்? 4.5 மாதம் 137 நாட்கள் இல்லைங்களா? என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேம்மா, என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்தில் கும்பம் எங்களுக்கு என்னம்மா பரிகாரம் அப்படின்னா, என் பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்னு இருக்குது, அங்கே போய் கும்பேஸ்வரர் ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். இல்லைம்மா நாங்கள் சென்னை பக்கத்தில் இருக்கோம், எங்களால் கும்பகோணம் போக முடியாது, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம், அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் ஒன்று இருக்குங்க. வீட்டு பக்கத்தில் எங்கே சிவன் கோயில் இருக்குது அப்படின்னாலும் சோமவாரம் தோறும், முடியல அப்படின்னா சனிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, பிரதோஷம், சிவராத்திரி, என்னைக்கு முடியுமோ சாதாரண நாளில் கூட போயிட்டு நீங்கள் சிவ வழிபாடு, சும்மா சிவனை பார்த்துட்டு ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.